என்ன தம்பி சோமு தம்பி, என்ன காரு கொட்டாய் விடுது? நிறைய சாப்பிட்டுடுச்சு. தூங்க வை. தூங்கிட்டு தான் இருக்குது. அது போட்டோம், முதல்ல என்ன கிளப்ல டிராப் பண்ணு. கிளப்லயா? நான் அவசரமா சுகர் ஃபேக்டரி போய்கிட்டு இருக்கேன். ஓ, நீ சுகர் ஃபேக்டரிக்கு போறியோ சால்ட் ஃபேக்டரிக்கு போறியோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. முதல்ல என்ன கிளப்ல டிராப் பண்ணு. எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் தான் ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும். என் தலையை எடுத்து நான் பார்த்து வளர்ந்த புள்ள சீட்டானு ஏகட்டைய காட்டுறேன், சிகரெட்டை குடிச்சு மூஞ்சில விடுறேன். ரெண்டு பேருமே கீசிருவேன் இல்லடா, கிழிச்சிருவேன். மரியாதையா பெட்டி எடுல. பெட்டியா? தொழிலாளிங்க பணம் இருக்குது, அதை எடுக்க முடியாது. யோ, நாங்களும் தொழிலாளிங்கதாயா, பொட்டியே கொடு. இல்ல உயிர் காணாம போயிடும். பொட்டியை கொடுத்துறேன், கையை எடுத்து பொட்டியை தந்துடுறேன். புத்தகத்தோட நிறுத்து. நீயும் கத்தனத்தோட நிறுத்து. தம்பி கயங்கையும் போட்டு இந்தாங்க பொட்டி. முத்து, நீ கில்லாடிப்பா. அந்த பையங்களை ஓட விட்டுட்டிய, இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணாமா? அவனுங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறோம், நாமும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும். முத்து, நல்ல நேரத்துல வந்து பெட்டியில இருக்க 50,000 ரூபாய் காப்பாத்திட்டியே. தம்பி, இதுல 50,000 ரூபாய் தான் இருக்குன்னு உனக்கு எப்படி அவ்வளவு கச்சிதமா தெரியும்? அது வந்து அப்பா உங்க வீட்டுல செக் கொடுத்து மாத்தின்னு சொல்ல நான் கேட்டேன். ஒட்டு கட்டுறதுனால உனக்கு தெரியும், இந்த ரவுடி பயல்களுக்கு எப்படி தெரியும்? அதானே தெரியல. எனக்கு தெரியுமே. எப்படிப்பா? எப்படியோ தெரிஞ்சது வந்தேன். ரொம்ப கிளறாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். பெரிய தம்பி, நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டாம், ஒழுங்கா போய் வீட்டுல சேருங்க. பச்சைமலை பாலமுருகா, முதலாளி எனக்கு கொடுத்த சம்பளம், அதுல என் சேமிப்பு. இது எந்த செலவுக்குன்னு உனக்கு தெரியும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் இந்த செலவு தள்ளி போட. என்ன மாட்டிட்டியா? ஆம்பளை செய்யற வேலை பொம்பளை செஞ்சா இதான். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மேல ஏறணும்னா என்ன கூப்பிடணும்னு. நல்லா தொங்கு. வெக்கப்படாம சீக்கிரமா சொல்லியா, யாராவது வந்துட போறாங்க. வழக்கப்படி குடுக்கறத விட 3 இட்லி ஜாஸ்தி கூட. நான் ஏதோ காதல் வந்துருச்சு ஆசையில ஓடி வந்தேன்னு கல்யாண ராமன் மாதிரி சொல்லுவேன்னு பார்த்தா சுத்த சாப்பாடு ராமனா இருக்கியே. ஏய், மேல தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் கெஞ்சினே, கீழே இறக்கி விட்டோன்னே மிஞ்சுறிய. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. யாரு தெரியுமா? இவர் பெரிய பிஸ்தா, இவருக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாமே தெரிஞ்சவன். 18 வருஷம் சர்வீஸ் மேன். அடச்சி, உனக்கு சர்வீஸ் மட்டும் தாயா, எனக்கு இந்த வீட்டுல பரிபூர்ண உரிமையே இருக்கு. நான் பிறந்ததே இந்த வீட்டு வாசப்படியில தாயா, தெரிஞ்சுக்க. ஐயோ, தண்ணி கொதிக்குதியா, கை சுட்டுட்டு போகுது. இது பல வருஷம் தூக்கி தூக்கி மரத்து போன கை. வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட். முதலாளி கஞ்சி எடுத்துக்கிட்டு வா. ஓ காட். சமையல்காரி இங்கிலீஷ் பேசுறாடோய். வலிக்குதா? வலிக்குது, எடுத்துரு. மெதுவா போடியா, பாவம் முதலாளி வலியால துடிக்கிறாருல. எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டரே எனக்கு இதுல ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. எங்க நீ அவருக்கு ஊசி போடு, அவர் சத்தம் போடாம இருக்கிறாருன்னு பாப்போம். அப்படியா? நீ வந்து கஞ்சி காய்ச்சு பாப்போம். போடு. முதலாளி கஞ்சி சாப்பிடுங்க. முதலாளி, சோமு தம்பி 5000 ரூபாய் செலவு கேட்டுச்சே, கொடுத்தீங்களா? அவன் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து அவன் கெட்டு போறான். செலவு பண்ண கை சும்மா இருக்குமா? அதுவா உங்க பாக்கெட்டுக்குள்ளார கை விடுறதுக்கு முன்னாடி நீங்களா கொடுத்துடலாம்ல. சொந்தமா 1 ரூபா சம்பாதிக்க வக்க காணோம், செலவழிக்க மட்டும் ரெடி. கடவுள் தான் இந்த தருதலையை காப்பாத்தணும். நீங்க பணத்தை கொடுங்க, அப்புறம் அந்த பணமே அவரை ஒரு நாள் திருத்த.